அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி இந்த காணொளியில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எளிய நுண்ணோக்கி சாதாரண மேக்னிஃபையர் நம்ம வாட்ச் ரிப்பேர் பண்ணக்கூடிய கடைக்கெலாம் போனால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அதை வச்சுருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லெபோரட்டரி போயிருந்தீங்கன்னா அவங்க ஐசி இன்டெகிரேட்டட் சிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன லென்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, கையில் வச்சுருப்பாங்க. ரைட், அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். அது சில நேரத்தில் வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குது. மைக்ரோஸ்கோப்பை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 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 இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு அந்த பிளேட்டில் வந்து அந்த ஸ்பெசிமன் எதை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அதை வச்சு அதில் வந்து ஒரு கண்டென்சர் வழியாக லைட்டை பாஸ் பண்ணி இங்கே வெளிச்சம் அடித்து இது வழியாக அந்த லென்ஸ் வழியாக அதை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இதுதான் அதனுடைய ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸை பற்றின ஒரு ரிவ்யூ ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டால் நமக்கு அது இந்த விஷயங்கள் வந்து இப்போ +2 சிலபஸில் இல்லை, இது நீங்கள் 10th படித்ததோடு இருக்குது. அது ஒரு ரிவ்யூ பண்ணிட்டா புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ரைட், கான்வெக்ஸ் நான் அதை முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ரேஸ் எல்லாமே இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபோக்கஸில் எல்லாமே குவியும். அதனால் அது பாயிண்ட் பேரே ஃபோக்கஸ். இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது எல்லா லைட்டும் ரேஸும் பேரலாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், செகண்ட் என்னன்னா, சப்போஸ் அது இட் கம்ஸ் க்ளோசர் 2Fக்கு பக்கத்தில் வருது. அதாவது இந்த 2Fனா என்ன மீன் பண்ணுறோம், இதனுடைய கர்வேச்சர் இல்லைங்களா, அந்த கர்வேச்சர் தான் 2F இல்லைங்களா. இந்த கர்வேச்சருக்கு பக்கத்தில் தள்ளி அவே ஃப்ரம் இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இமேஜ் கிடைக்கும், இந்த எஃப்க்கும் 2Fக்கும் நடுவில் கிடைக்கும், டிமினிஷ்டாக கிடைக்கும். பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரியல் இமேஜ் கிடைக்கும். ரைட், இந்த 2Fங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஏன்னா இந்த 2Fல இங்கே வச்சிங்கன்னா இங்கேயும் 2Fல தான் இமேஜ் கிடைக்கும். இது இன்வெர்டடாக இருக்கும், ரியல் இமேஜ். ரைட், எஃப்க்கும் 2Fக்கும் இடையில வச்சிங்கன்னா அகெயின் நீங்கள் கவனிங்க, ரியல் இமேஜ் கிடைக்கும், என்லார்ஜாக கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் பிடிக்கிறதுக்கு அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம மேக்னிஃபயருக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் ரியல் இமேஜ் விழுது, நம்ம கண்ணில் பார்க்கணும். அப்போ நமக்கு இமேஜ் விர்ச்சுவலாக இருக்கணும். அப்போ இந்த 2 சிச்சுவேஷன் தான் நமக்கு வசதியானது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஃப்ல வச்சிங்கன்னா, எஃப்னா ஆல்மோஸ்ட் எஃப்னு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் எஃப் வச்சிங்கன்னா நீங்கள் ரேஸ் பேரலாக மாறிடும். அப்போ சப்போஸ் நீங்கள் இந்த வழியாக இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, சப்போஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, இன்ஃபினிட்டியில் இமேஜ் தெரியும். இது ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எஃப்க்கும் அவனுடைய போலுக்கும், தட் இஸ் மிரர், தட் இஸ் லென்ஸோடைய சென்டருக்கும் இடையில வச்சிங்கன்னா அகெயின் வெர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். சம் பர்டிகுலர் பிளேஸில், இந்த மாதிரி இன்ஃபினிட்டியில் கிடைக்காது, பர்டிகுலர் பாயிண்டில் கிடைக்கும். இதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், ஏன்னா இந்த 2 பொசிஷனை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். எதுக்கு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு. ஒன்று இந்த பொசிஷனில் வைப்போம், இல்லாட்டி இந்த பொசிஷனில் வைப்போம். சரியா, இதெல்லாம் சமரைஸ் பண்ணி இந்த டேபிள் கொடுத்துருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அட் ஃபோக்கஸ் F1ல வச்சா இமேஜ் எங்கே கிடைக்குது, இன்ஃபினிட்டில் கிடைக்குது. சரிங்களா, தென் என்லார்ஜாக கிடைக்குது. சரிங்களா, தென் F1க்கும் ஓலையும் வச்சிங்கன்னா என்லார்ஜாக கிடைக்கும், அகெயின் விர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும். இதில் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைட், ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொசிஷனில் வைப்போம். எதுக்கு, F1க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில. இன்னொரு விதம் வைப்போம், அது வந்து ஃபோக்கஸில் வைப்போம். ரைட், இது ஃபிக்ஸடுங்கிறத பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இந்த லென்ஸ் ஒரு லென்ஸ் தான் இருக்குது, இது இந்த லென்ஸும் ஆப்ஜெக்ட் லென்ஸு. ஸோ ஆப்ஜெக்ட் லென்ஸுக்கும் அந்த ஸ்பெசிமன் நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீங்களோ அதுக்கும் உள்ள தூரம் நீங்கள் தீர்மானிக்கிறது தான். அப்போ எப்போ இப்படி வைப்போம், எப்போ இந்த பொசிஷனில் வைப்போம் அப்படின்னா, கண்ணை பற்றி நம்மளுக்கு சில விஷயம் தெரியணும். ரைட், கண்ணுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. என்ன நேச்சர், என்னன்னு கேட்டால், கண்ணால் 25 சென்டிமீட்டர் பக்கத்தில் அப்ராக்சிமேட்டாக வந்தால் கண்ணால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், டிஸ்டிங்க்டாக பார்க்க முடியும். 25 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா கண்ணு அது நீங்கள் ஃபோக்கஸ் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நீங்கள் சந்தேகம் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அப்படியே உங்கள் கையில் இருக்கக்கூடிய புக் எடுத்து பாருங்கள். நீங்கள் 25 சென்டிமீட்டருக்கு தள்ளி போய் பாருங்கள், 25 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்து பாருங்கள். ரைட், 25 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாக ஒரு லிமிட்டிங் பொசிஷனாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த 25 சென்டிமீட்டர் வரும் பொழுதே இதுக்கு டிஸ்டிங்க்ட் விஷன் பேர். இது ஏன் அப்படி சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, கண்ணில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தன்னை கான்ட்ராக்ட் பண்ணி லென்ஸை சுருக்கி நம்ம ஸ்ட்ரெயின் ஆயிடுவோம். அப்போ 25 சென்டிமீட்டரில் நம்மளால் நல்லா பார்க்க முடியும், ஆனால் கண் ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு பார்க்கும். ரைட்,
25 சென்டிமீட்டருக்கு வெளியில் இருந்தால் கண் சுகமாக பார்க்கும். ரைட், மசில் என்ன செய்ய வேண்டியதில்லை, கான்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நார்மலாக பார்க்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தொடர்ந்து 25 சென்டிமீட்டருக்கு பக்கத்திலேயே உள்ள பொருளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு தலைவலி வந்துடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்துகிறவங்க இந்த 2 பொசிஷனில் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்மளும் 2 பொசிஷன்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண் ஸ்ட்ரெயின் ஆகி பார்க்குறது, அந்த லிமிட்டிங் பொசிஷனில் பார்க்குறது, திஸ் இஸ் கால்ட் அஸ் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். ரைட், அப்போ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கில் எங்கே வைப்பாங்க, இந்த இருக்குது, இதுதான் வந்து ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் ஓ. ஒரு ஸ்பெசிமன், ஒரு செல்லாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இலையை நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், பிச்சு போட்டிருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு சின்ன வண்டை தூக்கி இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கலாம், நீங்கள் வச்சுருக்கலாம். ரைட், இது எதுக்கு நடுவில் வைப்பீங்க, உங்களுடைய திஸ் இஸ் ஃபோக்கஸ்னு வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில வைப்பீங்க. எந்த இடத்துல வைப்போம் அப்படின்னா ஒரு 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 கால்குலேஷனில் வைப்போம். எப்படி வைப்போம் கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் மனசில் உள் வாங்கிக்கோங்க. எப்படி வைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரைட், இமேஜ், வெர்ச்சுவல் இமேஜ் விழுது இல்லையா, இமேஜ் எப்படி விழுதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். எப்படி விழுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜ் ஃபார்மேஷன் வந்து இதிலிருந்து நேர நம்மளுக்கு 2 ரே வேணும் இல்லையா, ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதிலிருந்து நேராக வர்றது ஃபோக்கஸ் வழியாக போகும், ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வர்றது ஆப்டிக்கல் சென்டர் வழியாகவே போகும். ஸோ 2 விரிகிறத பாருங்கள், டைவர்ஜ் ஆகிறத பாருங்கள். ஸோ 2 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டை சேரும். இந்த 2 பேர் இந்த இடத்துல என்ன செய்வாங்க, சேருவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். சரியா போயிடுச்சுங்களா? இந்த வெர்ச்சுவல் இமேஜ் 25 சென்டிமீட்டரில் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணணும். மனசில் பதிவு வச்சுக்கோ. இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் அட்ஜஸ்ட் நீங்கள் முன்னையும் பின்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர். ஏன்னா இது 25 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்ம கண்ணால் சுகமாக பார்க்க முடியாது. இதை மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதனுடைய மேக்னிஃபிகேஷன், இது எவ்வளவு என்ன செய்யுது, இது வந்து உருப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு இந்த 2 ஃபார்முலா இதெல்லாம் படித்தது தான், இந்த 2ஐயும் பயன்படுத்த போகிறோம். ரைட், ஒன்று என்னது, 1/v - 1/u = 1/f. இதை நம்ம மறந்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதெல்லாம் என்ன ஃபார்முலா, லென்ஸோடைய அடிப்படை ஃபார்முலா. ரைட், அது மாதிரி ஆம்பிளிஃபிகேஷன், நாட் ஆம்பிளிஃபிகேஷன், மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது h'/h. அதாவது இது வந்து h', இது வந்து h. ஸோ h'/h. ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியும், v/u. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து v/u கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் விஷயம் மொத்தம். ஸோ இதிலிருந்து நீங்கள் u அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், கொண்டு போனால் f இந்த பக்கம் வந்துடும். ஸோ 1/u = 1/v - 1/f. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். ரைட், ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு v/u தான் வேணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை என்ன செஞ்சிருங்க, ஸோ லெஃப்ட்லையும் ரைட்லையும் எதாவது மல்டிப்ளை பண்ணிடுங்க, v-ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ v/u = v/v - v/f. ரைட், v/v 1. ஸோ 1 - v/f. இந்த vங்கிறது ஆக்சுவலாக டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால, அதுவும் பர்டிகுலராக 25 சென்டிமீட்டராக இருக்கிறதுனால, 0.25 மீட்டர் 20 சென்டிமீட்டராக இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் d. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது 1 + d/f. பல நேரங்களில் இது ஆக்சுவலாக ஸ்பேஷியல் மேக்னிஃபிகேஷன். ஸ்பேஷியல் மேக்னிஃபிகேஷன்னா இல்லாட்டி லேட்ரல் மேக்னிஃபிகேஷன். உண்மையிலேயே பொருள் டிஸ்டன்ஸில் எவ்வளோ மேக்னிஃபை ஆகிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பல நேரங்களில் எது வழக்கமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனில் சொல்கிறது வழக்கமாக இருக்குது. அது என்ன ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன்? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் இருந்து இதை பொருளை நீங்கள் பார்க்குறீங்க 25 சென்டிமீட்டர் தள்ளி, அதாவது 25 சென்டிமீட்டர் இனிமேல் சார் சொல்ல மாட்டேன், ஐ கால் திஸ் அஸ் டி. ஏன்னா நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் இல்லையா, ஐ கால் திஸ் அஸ் டி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அது தெரியும். ரைட், இதுக்கு பக்கத்தில் நீங்கள் வர முடியாது. இது பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஆங்கிள் கூடிரும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தால் நம்ம கண் ஸ்ட்ரெயின் ஆயிரும், கண் என்ன ஆயிரும், கொண்டு வர முடியாது. அப்போ நீங்கள் எவ்வளோதான் வைக்க முடியும், 25 சென்டிமீட்டர் தான். நீங்கள் அதை ஒரு தெளிவாக நுட்பமாக பார்க்கணுன்னா 25 சென்டிமீட்டரில் தான் நீங்கள் வைக்க முடியும். தட் இஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த டிங்கிற டிஸ்டன்ஸில் தான் வைக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா, இல்லாட்டி தீட்டா நாட்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்லார்ஜ் ஆனவொன்னு இந்த இடத்துல தெரியுது. இந்த கண்ணங்க வசதிக்காக அங்கே வச்சுருக்கோம். இந்த கண் உண்மையில் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். டிஸ்டன்ஸே இல்லாமல் கண்ணுங்க இந்த கண்ணு இதோட பொருத்திடுவாங்க இல்லையா, இந்த இடத்துல தான் கண் இருக்கும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறக்கா கண்ணப்படி என்ன செஞ்சு காமிக்கிறோம், மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி கரியாரத்தை பார்க்குறவங்க அந்த கண்ணாடி எடுத்து கண்ணில் பொருத்திக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க.
சரியா? இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்காது. அப்போ என்னன்னா இந்த சிச்சுவேஷனில் இதுதான் ஹெச் டேஷ். அப்போ ஆங்கிள்ங்கிறது இதுதான் ஆங்கிள், இதுதான் ஆங்கிள். அது மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம படிக்கிறது மைக்ரோஸ்கோப். இந்த பொருளெல்லாம் ரொம்ப சின்ன பொருள். ஆம்பிளிஃபை ஆனால், தட் இஸ் மேக்னிஃபை ஆனாலும் இது ரொம்ப சின்ன பொருள். இதனுடைய பொருள் அந்த ஆங்கிள் தீட்டா ரொம்ப கம்மி. தீட்டா கம்மினா தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. இதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் தீட்டாவை கண்டுபிடிச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? h/d. ஸோ நான் எழுதுறேன் தீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு h/d. இங்கே உள்ள தீட்டா என்ன? இங்கே உள்ள தீட்டாங்கிறது h டேஷ் டிவைடட் பை டி. ஸோ h டேஷ் டிவைடட் பை டி. இங்கே ஒரு விஷயம் கவனிங்க, இங்கே கோணம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே கோணம் பெருசாகிடுச்சு. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இதுவும் டி தான், இதுவும் டி தான். ஆனால் இங்கே ஹைட்டு பாருங்கள், ரைட்? அப்போ இந்த ஆங்கிள் என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் டிவைடட் பை இந்த ஆங்கிள். ஸோ தீட்டா டிவைடட் பை தீட்டா நாட். சம்டைம்ஸ் இது தீட்டா ஐன்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது. அது பிள்ளைகள் உங்களோட என்ன இமேஜுக்குங்கிறதுனால நம்ம அந்த இதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ தீட்டா டிவைட் பை தீட்டா நாட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச் கிடைக்கும். ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச்ங்கிறது வி பை யூன்னு நம்ம சின்ன வயசுல நிரூபிச்சிருக்கோம். வி பை யூ இப்போ தான் நம்ம காமிச்சோம் 1 + d by fன்னு. அப்போ மறுபடியும் 1 + d by fன்னு வருது. ஸோ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேக்னிஃபிகேஷனை ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹெச்னு சொன்னாலும் ரைட், தீட்டா ஐ டிவைடட் பை தீட்டா நாட்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். சில நேரங்களில் லீனியர், தட் இஸ் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் பார்ப்போம், சில இடத்துல ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் பார்ப்போம். ரைட், என்ன சிச்சுவேஷன், அதாவது பர்டிகுலர் லாங் டிஸ்டன்ஸ் உள்ளது எல்லாத்துக்கும் எதை தான் நம்ம பார்ப்போம்? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் தான், மீனிங் டெலஸ்கோப். அதுக்கெல்லாம் நம்ம வந்து அதனுடைய லீனியர் மேக்னிஃபிகேஷன் பார்க்க முடியாது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் நம்ம எதை தான் பார்ப்போம்? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் தான் பார்ப்போம். நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? லேட்டரல் மேக்னிஃபிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதே இது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இது நார்மல் விஷனுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்க்கு நம்ம வச்சோம். நார்மல் விஷன்னா நம்ம எங்கே வைப்போம்? இந்த எஃப்ல வைப்போம். அப்போ சிச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ரைட், ஸோ இங்கே நான் எங்கே வச்சுருக்காங்க? ஃபோக்கல் பாயிண்ட்லேயே ஹெச் வச்சுருக்காங்க, சரியா? ஸோ ஏதோ ஒரு இன்ஃபினிட்டியில் நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த பொருள் தெரியும். ஆனால் கண்ணை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை? ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அப்போ பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இது ஃபோக்கஸ்னால் இது ஃபோக்கஸ் இல்லை, இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஃபோக்கஸ். ஏன்னா ஃபோக்கஸில் வச்சு நம்மளுக்கு இமேஜ் கிடைக்காது. அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எஃப். பல கால்குலேஷனுக்காக u இஸ் ஈக்குவல் டு எஃப் நம்ம என்ன செய்ய முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் 1, that is 1/v minus 1/u is equal to 1/f ன்னு தெரியும், m is equal to h dash by h ன்னு தெரியும், this is v by u ன்னு தெரியும். v இன்ஃபினிட்டியில் இருந்தால் m எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக நம்ம இப்போ எதுக்கு தான் போயாகணும்? ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனுக்கு தான் போயாகணும். ஸோ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிக்க வரும்னா இப்போ சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இமேஜுடைய ஆங்கிள். கண்ணு இந்த இடத்துல இருக்கும், ஆக்சுவலாக இங்கே காமிச்சிருக்கோம், கண் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஹெச் எந்த கோணத்தில் இருக்கும் அதே கோணத்தில் தான் இமேஜ் வரும். அப்போ இந்த ஆங்கிள் என்னவோ அதுதான் இமேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இமேஜுடைய ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஹெச் டிவைடட் பை எஃப். ஸோ நான் சிம்பிளாக போட்டுட்டேன் ஹெச் டிவைடட் பை எஃப். ரைட், இதனுடைய ஆங்கிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹெச் டிவைடட் பை டி. ஸோ ஹெச் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இது என்ன மாறிடும்? டி பை எஃப் மாறிடும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் போனீங்கன்னா 1 + d by f கிடைக்கிது. நார்மல் ஃபோக்கஸிங் போனீங்கன்னா d by f கிடைக்கிது. அப்போ இந்த ரெண்டுக்கு என்னது ரொம்ப தெளிவாக பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களால் எவ்வளவு ஆம்பிளிஃபை பண்ண முடியும், தட் இஸ் மேக்னிஃபை பண்ண முடியும்? 1 + d by f அளவுக்கு பண்ண முடியும். ஆனால் சுகமாக நீண்ட நேரம் பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எது தான் சூட்டபுளாக இருக்கும்? நார்மல் ஃபோக்கஸிங், தட் இஸ் சூட்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு ஒன்றும் தட் இஸ் அதனுடைய மேக்னிஃபிகேஷன் ரொம்ப குறையாது. எவ்வளோ தான் குறையுது? ஜஸ்ட் 1 தான் குறையுது. இதுதான் பிள்ளைங்கள சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புடைய அடிப்படையான விஷயம். சந்தேகம் இருந்ததுன்னா எப்பவும் போல் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க. சரியா?